டே 36 ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஹெட்டர் டேக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்ப்போங்க. இது ஒரு HTML எலமெண்ட்டுங்க. இந்த ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, நம்ம வெப்சைட்டில் உள்ள ஒவ்வொரு வெப் பேஜஸ்லையும் உள்ள கண்டென்ட்டை பிரேக் அவுட் பண்ணி அதுக்குன்னு ப்ராப்பரான ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங் கொடுப்போங்க. இதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா H1லேருந்து H6 வரைக்கும் சொல்லுவாங்க. அதாவது இதோட ஃபாண்ட் சைஸை வச்சு அது டிஃபர் ஆகுங்க. இப்போ ஒரு வெப்சைட்டில் உள்ள ஒரு வெப் பேஜஸில் கண்டென்ட்டை எப்படி பிரேக் அவுட் பண்ணி பண்ணணுங்கிறத இங்கே நான் காட்டியிருக்கேங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட வெப் பேஜஸ்ல உள்ள கண்டென்ட்ல எது மேஜரான முக்கியமான டைட்டில் நம்ம கொடுத்துருக்கோமோ அதை நம்ம இங்க H1 டாக இங்க நம்ம மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் ஹெட்டிங் கீழே உள்ள சப் ஹெட்டிங்க ஃபுல்லா நம்ம H2 டாக்ங்கிறத மாதிரி நம்ம கொடுத்துக்கணுங்க. இப்போ அந்த H2 டாக் அப்புறம் அதுலயே ரெண்டு சப்செக்ஷன் இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த H2 சப்ஹெட்டிங் ஃபுட்டுங்கிற ஒரு கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபுட்டுங்கிற கேட்டகரியிலேயே வெஜ் அண்ட் நான்வெஜ்னு ரெண்டு கேட்டகரி வச்சிருக்கீங்க. அப்படின்னா இந்த சப்ஹெட்டிங்லயே ரெண்டு சப்செக்ஷன் இருக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல வெஜ் அண்ட் நான்வெஜ்ங்கிறதுக்கு காமனான H3 டேக் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் கேட்டகரியில உள்ள கண்டென்ட்டுக்கு நான் காமனா H4ங்கிறத ரெண்டுக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம வெப்சைட் கண்டென்ட்டை ஸ்பிளிட் பண்ணி காட்டுறதுனால ஒரு யூசருக்கு ஒரு கிளாரிட்டியான அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஈஸியாவே கிடைக்குங்க. இதுல கூகுள் ரெக்கமெண்டட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட வெப்சைட்ல உள்ள வெப் பேஜஸ்க்கு ரெக்கமெண்டடா நம்ம H1 டாக் வந்துட்டு கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணியே ஆகணுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா வின்மேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்க.